அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் ஆயத்து நம்பர் 79-80 ஆஃப் சூரத்துல் பக்ரா பார்க்க போகிறோம். நேற்று வந்துக்கிட்டு ஆயத்து நம்பர் 77-78 ஆஃப் சூரத்துல் பக்ரா பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய திலாவத்து, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அதனுடைய சிறு விளக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله والصلاة والسلام على رسول الله الكريم وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل اتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. فويل للذين يكتبون الكتاب. வயலுங்கிறது நாசம், அழிவு அப்படிங்கிறது தான். வயல் வந்து ஒரு நரகத்துடைய ஒரு பெயராகவும் சொல்லப்படுது. ஸோ நாசமே, அழிவே. எவர்கள் லில்லதீன, எவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வரும். எவர்கள் யக்துபூனல் கிதாப், எழுதினார்களோ, கிதாப் புத்தகத்தை, வேதத்தை, இந்த இடத்துல வேதத்தை, ஐதீகம் அவர்களுடைய கைகளை கொண்டு. பிறகு நாசமே எவர்களுக்கு எழுதினார்களோ அவர்கள் கைகள் கொண்டு வேதத்தை. பிறகு சும்மா யகூலூன கூறினார்களோ ஆதாமின் இந்தில்லா, இது அல்லாவிடம் இருந்து உள்ள ஒன்றாகும் என்று கூறினார்களோ, இது அல்லாவிடம் இருந்து உள்ளதாகும் என்று கூறினார்களோ. லியஸ்தரு பிஹி, ஷரா எஸ்தரு, இது வந்து வாங்கிறதுக்கும் சொல்லலாம், விற்கிறதுக்கும் சொல்லலாம். இந்த இடத்துல விற்கிறதுங்கிற அர்த்தத்தை போடலாம், ஆனால் வாங்குகிற அர்த்தத்தை போட்டால் கூட பொருத்தமாக இருக்கும். விலைக்கு வாங்குவதற்காக, லியஸ்தருன்னா விலைக்கு வாங்குவதற்காக, பிஹி அதனை கொண்டு, சமணன் கலீனன் சொற்ப கிரயத்தை, சொற்ப விலையை. அதாவது சமணன்டா கிரயம், கலீலாண்டா குறைவானது, மலிவானது அப்படிங்கிறது. சொற்ப கிரயத்தை அதனை கொண்டு விலைக்கு வாங்குவதற்காக இப்படி சொல்லலாம். அதை விற்பதற்காக சொற்ப கிரயத்திற்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது சில மொழிபெயர்ப்பில் அந்த மாதிரியும் போட்டிருக்கோம், அதனால் நம்ம குழம்பிக்கிற தேவையில்லை. ஃபவைலுல்லஹும், பிறகு கேடுதான், அழிவுதான் அவர்களுக்கு. மிம்மா எதனை கதபத் ஐதியகும் அவர்கள் எழுதினார்களோ, எழுதியதோ. அது கதபத்துங்கிறது அதனுடைய ஃபாயில் வந்து ஐதி, கைகள். அவர்களுடைய கைகள் எழுதியதோ
எதனை அவர்கள் கைகள் எழுதியதோ அதற்கு கேடுதான். ஓ வயலுல்லகும், மேலும் அவர்களுக்கு கேடுதான். மிம்மா யக்ஸிபூன், எதனை அவர்கள் சம்பாதித்தார்களோ, அதை அந்த வேதத்தை எழுதியது மூலமாக, மார்க்கத்தை விற்றது மூலமாக சம்பாதித்தார்களோ. ஸோ இது வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு இதில் சொற்பக்கிரயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசணுன்னா, உலகத்தில் உள்ள பூமியில் அனைத்து லாபமுமே, ஒரு சம்பளம் அல்லது ஒரு லாபம், இந்த பூமியில் உள்ள அனைத்து விஷயமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் மறுமையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சொற்பமான விஷயம். அதனால் எல்லாம் எப்போவுமே பூமியுடைய எந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் ஒரு சொற்ப விலை, சொற்பக்கிரயம், ஒரு குறைவான விலை அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவான். ஸோ அதனால் உலக ஆதாயம்டே நம்ம இதை எடுத்துக்கலாம். உலக ஆதாயத்திற்காக அவர்கள் வேதத்தையே மாற்றி எழுதினார்கள். இது வந்துக்கிட்டு தௌராவுடைய மக்களை சொல்லப்படுது, அதாவது பனி இஸ்ராயலுக்கு சொல்லப்படுது. அதே இன்னைக்கு காலகட்டத்து முஸ்லீம்கள் குரானை, தௌராவை மாற்றியது போல் குரானை மாற்ற முடியாது. ஆனால் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை, அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், அதாவது விளக்கங்களை மாற்றி சொல்லலாம். அதாவது சில உலக ஆதாயங்களுக்காக சொல்லலாம். ஸோ அதுவும் இது குறிக்கலாம் என்று சில குரான் வர்ணனையாளர்கள் சொல்கிறாங்க. சரியா? அது இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர்கள் கைகள் எதை எழுதியதோ அதற்கும் கேடு தான் அவங்களுக்கு. கைகள்னால் எழுதியதோ அதை வச்சு சம்பாதித்ததுக்கும் அவங்களுக்கு கேடு தான். இந்த ரெண்டுமே உலக ஆதாயத்திற்காக அவங்க செய்தது கேடு தான். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இதுதான் வேதம், இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாட்டிருந்து வந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஸோ அதற்கு அவங்களுக்கு எல்லாம் கேடு தான், அழிவு தான் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் காலோ லந்த மசனன் நாரோ இல்லா ஐயாமன் மாதுதா. ஐயாம் அப்படிங்கிறது யவும்லேருந்து அதனுடைய ப்ளூரல் ஐயாம். ஒகாலு, மேலும் அவர்கள் கூறினார்கள், லன் தமசன, லண்டா அறவே இல்லைன்னு அர்த்தம். லன்னுண்டா அறவே இல்லை, தமசன எங்களை தீண்டாது, எங்களை மஸ்ஸங்கிறது தீண்டுறது, தமசனண்டா எங்களை தீண்டாது. நார் தான் ஃபாயில். எங்களை நெருப்பு எங்களை அறவே தீண்டாது. இல்லா தவிர ஐயாமன், யவுமுடைய ப்ளூரல் ஐயாமன். ஐயாம் அதாவது நாட்கள், மஹதூத் எண்ணப்பட்ட, அததுண்டா எண்ணிக்கை, நம்பர், மஹதூதுன்னா நம்பர்டு, அதாவது எண்ணிக்கை, எண்ணப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். மஃபூலுன், இது இஸ்மு மஃபூலாக வரும். மஹதூதா. ஸோ எண்ணப்பட்ட நாட்களை தவிர எங்களை தீண்டவே செய்யாது நெருப்பு என்று அவர்கள் கூறினார்கள். அப்போ நபியே நீர் கூறுவீராக. குல்னா அல்லாஹ் நபிகிட்ட உத்தரவிடுறான், நபியே நீர் கூறுவீராக, அவர்களுக்கு பதில் கூறுவீராக, அல்லது அவர்களிடம் கேள்வி கேட்பீராக அப்படிங்கிறது இது சொல்லப்படுது. ஏன்னா இந்த இடத்துல அத்தஹத்தும் அப்படிங்கிறது அந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம்ல, இஸ்மு கேள்விக்குரிய ஹர்ஃப், அதாவது அத்தஹத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா இந்தல்லாஹி அல்லாவிடம் இருந்து ஆகுதன் ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை, அல்லது ஒரு உறுதிமொழியை அல்லது ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டீர்களா? அப்படியே எடுத்துக்கொண்டிருந்தால் அப்பொழுது லை யுஹ்லிஃபல்லாஹு, அல்லாஹ் அதனை முறிக்கவே மாட்டான், அந்த ஒப்பந்தத்தை முறிக்கவே மாட்டான். அந்த ஒப்பந்தத்தை யுஹ்லிஃப அல்லாஹு, அல்லாஹ் முறிக்கவே மாட்டான், அறவே முறிக்க மாட்டான். அஹ்தஹு, அவன் அந்த ஒப்பந்தத்தை, அவனுடைய ஒப்பந்தத்தை அறவே முறிக்க மாட்டான்.
அப்படி நீங்கள் அல்லாவிடமிருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு ஒப்பந்தத்தை அப்பொழுது அவன் அந்த ஒப்பந்தத்தை அறவே முறிக்க மாட்டான். அவனுடைய ஒப்பந்தத்தை அறவே முறிக்க மாட்டான். அல்லாஹ் தகூலூன, அல்லது இந்த அம்முங்கிறது இதில் ஒரு 2 வார்த்தையுடைய சேர்தல் இருக்குது. அதாவது அவ்வுங்கிறது அல்லதுங்கிறதுக்கும் ஒரு கேள்விக்கும், அதாவது கேள்வியும் அதில் 2மே கலந்துருக்கு. அல்லது தகூலூன, இந்த 2ம் சேர்த்து அல்லது நீங்கள் கூறுகிறீர்களா அலல்லாஹி, அல்லாவின் மீது மாலா தஅலமூன், எதனை நீங்கள் அறிய மாட்டீர்களோ அத்தகைய விஷயத்தை நீங்கள் கூறுகிறீர்கள், அதனை கூறுகிறீர்களா? எதனை நீங்கள் அறிய மாட்டீர்களோ அதனை நீங்கள் அல்லாவின் மீது கூறுகிறீர்கள் என்றால் அந்த மாதிரி ஒரு பொய்யை நீங்கள் கூறுகிறீர்களா அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த இதுக்கு என்னென்னா, இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இது பனி இஸ்ராயல்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்களும் ஈமான் கொண்டவங்க தான், நாங்களும் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நாங்கள் தான் முஸ்லீம்கள், நாங்கள் தான் உண்மையான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ அவங்க ஈசா அலி இஸ்லாமையும் செய்தினா முகமது சல்லா அலி செல்லமையும் அவங்க மறுக்கிறாங்களோ அப்போவே அவங்க நிராகரிப்பாளர்களாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயம். இது பொதுவாக அன்னைக்கு இருந்த யூதர்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஈவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்களும், அதாவது ரசூலுல்லாஹ் உம்மத்துக்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நெருப்பு எங்களை நாங்கள் கொஞ்ச நாள் தானே இருப்போம், நாங்கள் எங்கள்கிட்ட ஈமான்கிற விஷயம் இருக்கிறதுனால நிரந்தர நரகங்கிறது எங்களுக்கு இருக்காது, நிரந்தர நெருப்புங்கிறது இருக்காது, எங்களுக்கு சில எண்ணப்பட்ட நாட்கள் தானே இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் சொர்க்கம் போயிடுவோம்னு சொல்கிறாங்க. அதற்கு தான் அல்லாஹ் கேட்குறான், அப்போ நீங்கள் அல்லாஹ்ட்டேருந்து எதுவும் ஒப்பந்தம் எடுத்துருக்கிறீங்களா? ஒப்பந்தம் எடுத்துருக்கிறீங்களா? அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஒப்பந்தம் எடுத்திருந்தீங்கன்னா அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை மாற்ற மாட்டான். அதாவது நீங்கள் கொஞ்ச நாட்கள் தான் நரகத்தில் இருக்க போகிறோங்கிற ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் கூறுவது அல்லாஹ்வின் மீது நீங்கள் எதை உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கூறுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னா 2 விஷயங்கள். ஒன்று பனி இஸ்ராயல்கள் இந்த எண்ணப்பட்ட நாட்கள் எதுக்கு சொல்கிறாங்க? அந்த எண்ணப்பட்ட நாட்கள் ஒருவேளை அந்த 40 நாட்கள், அந்த 40 நாட்கள் அவங்க காளைக்கன்றை வணங்கினாங்களே, அந்த 40 நாட்களை சில யூதர்கள் சொல்கிறாங்க, அந்த 40 நாட்கள் தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. காளைக்கன்றை வணங்கிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், அந்த நாட்கள் எங்களை எல்லாம் நரகத்தில் போடுவான்னு சொல்கிறாங்க. இப்படி பல கருத்துக்கள் அதில் இருக்குது. அந்த எண்ணப்பட்ட நாட்கள் எதுக்காக, அந்த எண்ணப்பட்ட நாட்கள். இன்னொன்று சூரத்துல் அன்பியால அல்லாஹ் சொல்லும்போது ஒரு நஃபஹான்னு சொல்லி ஒரு நரகத்துடைய ஒரு சின்ன ஒரு காற்று, ஒரு இது போல் ஒரு சின்ன ஒரு நம்ம நல்ல சுகமான காற்றுன்னா தென்றல்மோ, அந்த மாதிரி சின்ன காற்று அது வெளிப்பட்டு அது வெளியே இருக்கக்கூடிய அந்த நரகவாளிகளுக்கு அது லைட்டாக அந்த நரகத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் அது படுமா, நவுது பில்லா. அந்த இதுவே சொல்லுவாங்களாம், இன்னா குன்னா லாலிமீன், நாங்கள் அநீதம் செஞ்சிட்டோமே, எங்களால் இதை கூட தாங்க முடியலையேன்னு சொல்லுவாங்களாம். நவுது பில்லா. அப்படி நரகத்துடைய அந்த ஒரு சின்ன இதையே தாங்க முடியலண்டா எப்படி எண்ணப்பட்ட நாட்கள் நரகத்தில் இருக்க முடியும்? இது இன்றைக்குள்ள முஸ்லீம்களில் சில பேரும் இதையே சொல்கிறாங்க, நாங்கள் தவறு பண்ணிக்கிறோம், நாளைக்கு அதற்காக உண்ட தண்டனை இருந்தால் எங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, அதனால் அல்லாஹ் எங்களை நிரந்தர நரகம் கொடுக்க மாட்டான், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணப்பட்ட நாட்கள். நவுது பில்லா, நம்ம நெருப்பே இல்லாத ஒரு சொர்க்கத்தை தான் கேட்கணும். அல்லாஹ் மொத்தமாக நம்ம நெருப்பிலிருந்து மொத்தமாக நம்மளுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு நரகத்தை தான் கேட்கணும், சாரி சொர்க்கத்தை கேட்கணும். நவுது பில்லா நம்ம முழுமையாக
நம்ம நரகத்திலேருந்து மீட்சியை தான் கேட்கணும். நரகத்திலேருந்து மீட்சியை கேட்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம கேட்குறோம், அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், அல்லாஹும் அஜிர்னா மினன்னார்னு நம்ம கேட்குறோமே. மொத்தமாக அல்லாஹ் வந்து எங்களை வந்து நரகத்திலேருந்து காப்பாற்றுன்னு சொல்லி மொத்தமாக கேட்குறோம். ஒக்கைனா அதாபின்னார்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அல்லாஹும் அவுதுபிக்க பின் அதாபின்னார்னு சொல்லி கேட்குறோம். இந்த மாதிரி அஸ்அலுக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவுதுபிக்க மினன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதனால் வந்து நரகத்திலேருந்து நம்ம முழுமையாக மீட்சி அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழு நினைப்புமே, முழு இதுவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான். யூதர்கள் செஞ்ச அதே தவறு, அதாவது நரகத்தில் கொஞ்சம் சில நாட்கள் தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த தவறை வந்து நம்மளுடைய உம்மத்து செஞ்சிடக்கூடாது. இதுதான் வந்து இந்த ஆயத்துக்களுடைய சாராம்சம். சுபான் அல்லாஹு பிஹம்திக நஷ்ஹது அல்லா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.